ஒயிட் ஹேருக்கு சொல்யூஷன் சொல்ல சொல்லி நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் வந்திருந்து. ஒயிட் ஹேர் வரதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா, நம்ம தலையோடைய வேர்க்கால்களில் மெலனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி இருக்கும். அது வந்து நம்மளோட ஹேர் லென்த்துக்கு அந்த கருப்பு நிறத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுனால தான் நம்மளுக்கு வந்து வெள்ளை முடி வருது. இப்போது வந்து வெள்ளை முடி இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளம் வயதினர் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒயிட் ஹேர் வந்து ஜெனட்டிக்ஸ்னாலையும் வரலாம், சம்டைம்ஸ் வந்து விட்டமின்ஸ் குறைபாடுகள்னாலையும் ஒயிட் ஹேர் வரலாம். ஒயிட் ஹேருக்கு வந்து நம்ம விட்டமின் B12 இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய சாப்பிட்ணும். காப்பர், மெக்னீசியம், அயன், விட்டமின் A, E, D இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்தாலே ஒயிட் ஹேர் ஓரளவு குறைஞ்சிரும். அது போக மருதாணி, செம்பருத்தி, நெல்லிக்காய், கரிசாலங்கண்ணி, கற்றாழை, முருங்கை, வேப்பிலை இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சோ இல்லைமா மொத்தமாக சேர்த்து அரைச்சோ அது மாஸ்க் மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலே ஓரளவுக்கு ஒயிட் ஹேர் வந்து கம்மியாயிரும். அது போக இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு ஆயில் ரெடி பண்ணி அந்த ஆயிலை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒயிட் ஹேர் வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்மியாயிரும். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா செடியுமே எங்கள் வீட்டில் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமெடி சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.